ஹாய் காய்ஸ், இன்னத்த வீடியோ என்னென்னா நம்ம பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் வருது. அதனால் நம்ம கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன். எனக்கு கேட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. கேட்டு ரொம்பவும் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அந்த நிலமே பாருங்க, ஒரு மாதிரி பிளாக் கண்ணெல்லாம் வந்துட்டு. என்கிட்ட வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு அடித்த பெயிண்டில் வந்து மீதி பெயிண்ட்ஸ் இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பெயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதான் இருக்குது, இருந்ததெல்லாம் அங்கே இருக்குது. இவ்வளோ பெயிண்டே வச்சு என்னத்தை அடிக்கணும்னு எனக்கு மலையாளத்தில் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. மலையாள அக்கா, உங்கள் அண்ணன், அது வந்து ஸ்மைல் கேண்டி, அபி, அப்புறமா அந்த அக்கா நேம் தெரில, அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும். அதை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த மலையாளம் என்னத்த வீடியோ, எங்கிட்ட செண்டியோ, அவட போனியோ, இவட வந்தியோ அல்லே வருது. சரி, நான் வந்து இவ்வளோண்டு அடிச்சிருக்கேன். இவ்வளோ தான் அடிச்சிருக்கேன். இப்போ கஷ்டப்பட்டு இவ்வளோ அடிச்சிருக்கேன். இவ்வளோ அடிச்சுமே எனக்கு எவ்வளோ கையெல்லாம் அடிக்க தெரியுமா? அவங்க பாருங்க, அடிக்கிறது எப்படின்னா இப்படிதான். நான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் போட்டு அடிக்கும். ஆனால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இந்த பெயிண்ட் அடித்து. நீங்கள் பாருங்களேன், ஆனால் எனக்கு பெயிண்ட் அடிக்கணும் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், எங்கெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கேன் பெயிண்ட் அடிக்கணும். மேலே வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க வந்து கொஞ்சம் பெயிண்டெல்லாம் நான் இந்த மாதிரி பாதி இடம் போயிருக்கோம். இந்த பெயிண்ட் அடிச்சுக்கணும், இல்லை பாதி இடம் போயிருக்கோம். அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதில் நான் போய் படம் வரைஞ்சி விட்டு எவ்வளோ அழகாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அதனால எனக்கு அப்போலாம் தெரியல, இவ்வளோ பெரிய பெயிண்ட்டை ஒரிஜினல் பெயிண்ட் வச்சு அடிக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் வந்து ஒரு மண்பானை வரைஞ்சிச்சு, நம்ம ஃப்ளவர் பாட்டெல்லாம் வரைஞ்சி எனக்கு தெரியலை. இது தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியும். பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம. ஆனால் அவங்க பெயிண்ட் அடிக்கிற நேரம் நம்ம அவங்க கஷ்டப்பட்டதை நம்ம ஒரே நிமிஷத்தில் தப்பாக்கிட்டு போயிடலாம். ஒரு நல்ல பேர் வாங்க எவ்வளோ நிமிஷம் ஆகுமோ அதேமாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்க கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள ஒரு கெட்ட பேர் வாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். அதான் பெயிண்ட் அடிக்கிறத கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணேன். எங்கள் வீட்டு பால் காய்ச்சோட்டு அடிச்சது இன்னும் அடிக்கவே இல்லை எங்கிட்ட பெயிண்ட். ஆனால் நான் தான் கொஞ்சம் அங்கே இங்கே கிறுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பானை வரைவேன், அதை வரைவேன். எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். அந்த ஹாபி தான் எனக்கு ஒரு பெயிண்டிங் ஹாபி. வேறு நிறைய ஹாபிஸ் இருக்கு. எனக்கு கபடி விளையாடுறதும். எல்லாருக்கும் மறக்காமல் ஹாப்பி பொங்கல். என் சார்பாகவும் எங்கள் கேமராமேன் சார்பாகவும் இனிய ஹாப்பி பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல், உழவர் பொங்கல், காணும் பொங்கல், எல்லா பொங்கலுக்கும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக உங்கள் லைஃப்பை கொண்டாடுங்க. அப்புறமா